ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. சனத்குமார ரிஷிகளின் சாபத்தால் வைகுந்தத்தில் காவலர்களாக இருந்த ஜெய விஜயர்கள் பூமியில் எடுத்த பல பிறவிகள்தான் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, ராவணன் போன்ற அசுர பிறவிகள் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். விரைவில் வைகுந்தம் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இவர்கள் மகாவிஷ்ணுவை தங்களது விரோதியாக பாவித்து திட்டியதால் இவர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கவில்லை என்பதில் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. ஆனால் ராவணன், அவனது சகோதரன் குபேரன், பஸ்மாசுரன் போன்ற அசுரர்கள் தீவிர சிவபக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். பொதுவாக தேவர்களும் அசுரர்களும் சிவனை வணங்கிய நிலையில் அசுரர்கள் மட்டும் மகாவிஷ்ணுவை வணங்கியதில்லையே, அதன் காரணம் என்ன? சிவன் என்பது தவநிலை. இஸ் நாட் கனெக்டட் டு திஸ் வேர்ல்ட்லி மெஸ். மகாவிஷ்ணுங்கிறவர் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று சொல்லக்கூடியதில் இந்த உலகத்தை ஆள்கிற காக்கிற நிலையில் அவர் இருக்கார். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்து மாத்திரம் குட் பேட் ஆர் தி பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற வேலையில் அவர் இருக்கார். ஸோ வெதர் he wants or not, he has to checkmate. அசுரர்களாக உலகத்தில் வந்து ஏதாவது தவறுகளை செய்கிற போது தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லைன்னாலும் அவருடைய லோக பரிபாலனத்துக்காக இவங்களையெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆனால் நிஜமாக பார்த்தா மூணுமே ஒன்று தான். அரியும் சிவனும் ஒன்று. இது அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரி சிவன் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியலன்னா இக்னோரண்ட் ஃபெலோ கிட்ட மண் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வகையில் பார்த்தா ஹரி யாதவன், ஹரி யாதவன். ஹரி யாதவன் யார்? கிருஷ்ணர். அதனால் அவங்க வாயில் பாரு அப்படின்னு. ஸோ யசோதை வந்து கிருஷ்ணனை படவாராஸ்கள் மண் சாப்பிட்றியான்னு அடிக்கிறான். அப்போ அவர் அப்படின்னு சொல்லி திறந்து காட்டுறார். உலகம் பூரா அவருடைய வாய்க்குள்ளே இருக்கு. அந்த மாதிரி இப்போது இந்த மண்ணுன்றது யார்? பூமி. இந்த பூமி பிரபஞ்சம் இது ஃபுல்லாகவே யார்கிட்ட இருக்குது? கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருக்குது, விஷ்ணு கிட்ட இருக்குது. அதுதான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரே ஒரு இப்போது எம்ஐக்கு வேலை செய்யுது, அந்த லைட்டு வேலை செய்யுதுன்னா அதில் ரெண்டு ஒயர் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மாதிரி. ஸோ இந்த உலகம் இயங்குவதற்காக ரெண்டு ஃபோர்ஸஸ் எப்பயும் தேவைப்படுது. இது போக உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நியூட்ரல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நியூட்ரல் எங்கேயாவது ஆணி அடிச்சு பூமியில் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்த போது. அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கோ எக்ஸிஸ்ட் இருக்கும். அண்ட் கச்ச பகவான் என்ற கேள்வியை கேட்கிறார் ஆதிசங்கராச்சாரியார். அதுக்கு அவர் தன்னுடைய பிரஸ்னாகர ரத்னாகரம் என்ற புத்தகத்தில் என்ன பதில் சொல்கிறாருன்னா, சங்கர நாராயண ஆத்மா ஏவன் அப்படிங்கிறார். சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரனோ அவன்தான் பகவான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். உலகத்தில் ஏகைவ சத்தியம், ஒரே ஒரு ட்ரூத் தான் இருக்குது. உலகம் இயங்குவதற்காக எப்படி எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவைப்படுதோ, இல்லை ஒரு இது தேவைப்படுதோ, அந்த மாதிரி எர்த்துன்றது பிரம்மா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லக்கூடியது சங்கர நாராயண சொரூபத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கிருஷ்ணனுடைய பிறப்பு நிகழ்வதற்கு முன்னால் முதல்ல அம்பாள் தான் மேலே வந்து டே ஒன்று அழிக்கிறவன் பறந்துட்டான் பின்னால் வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு போனான். இப்போ நீங்கள் எந்த ஒரு சொரூபத்தை பார்த்தாலும் ரைட் சைடில் இருக்கக்கூடியது சிவமாக இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது யுவர் கன்வீனியன்ஸ். யூ கேன் see it as நாராயணா ஆர் யூ கேன் see it as அம்பாள். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். திஸ் ஈக்குவல் டு தட் அம்பாள் அண்ட் திஸ். இப்போ ராமா அப்படிங்கிறோம் நம்ம. இல்லை ரா அப்படின்னா என்ன? நாராயணாய அப்படிங்கிறதுல இருக்கிற நமச்சிவாய அதில் இருக்கிற மா. அப்போ ராமா அப்படின்னா என்ன? நாராயணாய நமசிவாய. இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய ரா ப்ளஸ் மா சேர்ந்தா ராமா. இதே கொஞ்சம் அழுத்தி சொல்லு ராமா அப்படின்னா ஒரு லேடியை கூப்பிடுறது, அப்போ அம்பாளாயிடுது. அதனால் உலகத்தில் ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையிடம் கொட்டாமோம். அவனுக்கு ஒன்றும் பேர் இல்லை, ஊர் இல்லை, ஒன்றும் இல்லை. நாம் தான் சாஸ்திர நாமத்தினால அவனை கும்பிடுறோம். ஏதவன் பேர் ஏதவன் ஊர் யார் உற்றார் யார் அயலார்.
அவனுக்கு ஊர் ஏது, பேர் ஏது, வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார். அதனால் உலகத்தில் வேண்டியாங்கு இதெல்லாம்னா நம்மளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வேணும்னா வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் செய்யணும். ஆனால் யார்கிட்ட தவம் செய்யணும்? வேண்டுதல் வேண்டாமை இல்லாண்டி சேர்ந்தாருக்கு அப்படிங்கிறார். அவனுக்கு லைக்ஸும் இல்லை, டிஸ்லைக்ஸும் இல்லை, வேண்டியவங்க இல்லை, வேண்டாதவங்க இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாருக்கு அல்லால் இந்த பூமியை கடக்கிறது அரிது அப்படின்னும் நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் சுற்றி வளைச்சி எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்றே தான் உலகத்தில். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு வாங்க. ஒரு ஆஃபீஸர் இருக்கார். காலையில் பெட்லேருந்து எழுற போது லுங்கி கட்டிக்கின்னு எழுவார். அப்புறம் பாத்ரூம் போய் பல்லெல்லாம் விளக்கி குளிச்சுட்டு வர்ற போது பூஜை கீஜை பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு மடி வேஷ்டி கட்டின்னு பூஜை ரூமுக்குள்ளே போய் கொஞ்சம் பட்டை நாமெல்லாம் போட்டு ஊதுவத்தி கற்பூரம் காட்டி 2 ஸ்லோகம் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்குன்னு போகிற போது என்ன பண்ணுவார்? ஒரு சஃபாரி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஆஃபீஸுக்கு போவார். பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகணும், இல்லை ஏதாவது பிக் மீட்டிங்ஸ் எல்லாம் போனால் சூட்டு கோட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு போவார். இப்படி ஒரே ஆள் தானே, அந்தந்த நெசசிட்டிக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி வேறு விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் ஒரே ஒரு இந்த உலகத்தை இயக்குகிற ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கர்த்தா. கர்த்தா மீன்ஸ் த டூவர். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் யாருக்கு? நற்கரிசி, நல்ல செயல்களை செய்யக்கூடிய நாராயணன் அர்த்தம். உலகம் பூராவும் இப்படி தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை நீங்கள் கேண்டில் லைட்டில் இல்லை இந்த மாதிரி லைட்டில் காட்டுறீங்க. ஒரு தினத்தந்தி, தினமலர், இண்டு பேப்பர் ஏதோ ஒன்று. அப்போது அதில் அந்த கருப்பு படிவம் இருக்கும், ஆனால் எழுத்தெல்லாம் தெரியும். எழுத்தெல்லாம் தெரியுது இல்லையா? பிளாக் ஆனால் கூட பிளாக் டின்ட்டு தெரியும். அந்த நிலை தான் விஷ்ணுவுடைய நிலை. அந்த பேப்பரை ஃபுல்லாக எரிச்சிட்டாக்கா சாம்பல் தான் நிற்கும், நீ எடுத்து பூசிக்கலாம். அது சிவனுடைய நிலை. எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போன ஒரு நிலை. அதான் நீர் அப்படிங்கிறது. கடவுள் அந்த நிலையை, சிவன் அந்த நிலையில் இருக்கார். இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறவன் விஷ்ணு. அதனால் சர்வம் விஷ்ணுமயம் சொல்லக்கூடிய நிலை. இப்போ கிருஷ்ணர் இருந்தார். அவங்க அம்மா படவா ராஸ்கல், நீ மனு சாப்பிட்டியடா அப்படின்னு அழகிய மொழிகளை பேசுகிற யசோதையானவள் ஒரு மத்து இல்லையா, தயிர் கடையிற மத்து, அதை எடுத்து பட்டுன்னு அவர் வாய் மேலே ஒரு அடி போட்டலாம். நீங்கள் கூட கையில் கரண்டி இருந்தால் உங்கள் குழந்தைங்கள அதில் தான் அடிப்பீங்க. அது மாதிரி ஒரு தட்டுவாங்க செல்லமாக. அந்த மாதிரி நாராயணனாகிய கிருஷ்ணனை பண்வாய் இடைச்சி அழகிய மொழிகளை பேசுகிற யசோதையானவள் பருத்த மத்தினால் அடித்து அந்த இடத்துல ஒரு புண்ணு வந்துச்சான். அது மேலே ஒரு ஈ வந்து உக்காந்துச்சான். அந்த ஈ உக்காந்த போது என்ன ஆச்சான்? வாரணங்கள் 8ம் மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் ஈமுய்த்த போகும். அஷ்டதிக் பாலகர்களும் துடிச்சாங்களாம். கிருஷ்ணர் வாயில் அந்த புண்ணு மேலே ஈ வந்து உட்கார்ந்த போது மகமேரு மலை இல்லையா, அது சுழிச்சிச்சான். கடல்கள் எல்லாம் கொந்தளிச்சான். வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் பூமியெல்லாம் குலுங்கிச்சான். தாரணின்னா பூமி எல்லாம் சலித்தனவால் எல்லாம் துடிச்சுதான். ஏன்னா இந்த உலகம் என்பது கடவுளுடைய விராட் ரூபம், அவ்வளோதான். இந்த உலகம் பூராவும் கடவுளுடைய விராட் ரூபம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் என்ன? அண்டம். இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கிற நாமெல்லாம் பிண்டங்கள். ஆனால் நமக்குள்ள கூட அதே கடவுள் தான் இருக்கார். அண்டத்துக்குள் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளது. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எல்லாம் வெளியும் இருக்குது, வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. வி ஆர் எ மினியேச்சர் கிரியேஷன். நான் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஈயரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அதே கடவுள் இருக்கார். அதனால தான் ஈஸ்வர சர்வபூதானாம், இறைவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளாகவும் இருக்கிறான். ஆனால் ராமலிங்க அடிகள் என்ன சொல்கிறாரு? எல்லா உயிரும் என் உயிராயினங்கிறார். உலகத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் நான் தாங்கிறேன்றார். எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பல தீச எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். உலகம் பூரா சாமி தாங்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கடந்தார். கடவுள். ஸோ எனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறாரு. எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அதனால் உலகத்தில் ரெண்டாவது இல்லை.
நம்முடைய குறுகிய அறிவை வைத்துக்கொண்டு நாம் கடவுளை எடை போட முயற்சிப்பதனால்தான் இந்த மாதிரி கேள்விகளே வருகின்றது. ஒரு கிணத்து தவளை ரொம்ப நாளாக கிணத்துலேயே இருந்துச்சு. ஒரு ஆற்று தவளை பெரிய மழை அடித்து கிணத்துக்குள்ளே அந்த தண்ணி வந்து ஊந்துச்சு, ஆற்று தண்ணி. அப்போ இந்த கிணத்து தவளை கேட்டுச்சான் ஆற்று தவளையை பார்த்து, அக்கா அக்கா நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு. அது சொல்லிச்சான், நான் வந்து ஆற்றுலேருந்து வரேன்னு. கிணத்து தவளை கேட்டுச்சு, ஆறு ரொம்ப பெருசாகுமா அப்படின்னு. ரொம்ப பெருசுன்னு. இந்த தவளை என்ன பண்ணிச்சான், 2 கை 2 காலையும் இப்படி விரிச்சுக்கிட்டு, இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்ச்சான். இல்லை அதை விட பெருசு. ரவுண்டு கிணத்துக்குள்ளே இந்த கிணத்து தவளை இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் அடிச்சிச்சான், அங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப் அடிச்சிச்சான். இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னுச்சான். இல்லை ரொம்ப பெருசுன்னா. அப்போ விட்டு தள்ளி எனக்கு புரியலன்னுச்சான். அதனால் ஒரு கிணத்து தவளைக்கு ஆற்றினுடைய வல்லமே புரியாது. நமக்கு மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் த சேம் கிரியேஷன், பட் நமக்கு இதெல்லாம் புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் வாசித்து காணோனாதது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மாட்டாது. எதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டா. உலகம் பூரா எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கான். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணலாம்? நாம் கண்ண முடின்னு உட்காரணும். உட்கார்ற போது இந்த உலகத்தில் நீ இங்கே உட்காந்துக்கிட்டே அமெரிக்காவை பார்க்கலாம், இங்கே உட்காந்துக்கிட்டே அண்டார்டிகாவை பார்க்கலாம். இங்கேருந்து நீ அமெரிக்கா போகணுன்னா வீசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், ட்ராவல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு உனக்கு காலெலாம் செலவாகாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து திட வைராக்கியம் இருக்கணும். கண்ணை மூடி இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கியோ அப்படியே இரு. நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம். எப்பயும் ஒரு ஸ்டட்டியாக உட்காந்து யார் தேடுறானோ அவனுக்கு இருந்த இடத்துலையே இந்த உலகத்தை பூரா பார்த்துட முடியும், வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. நீ இப்போது விநாயகர் அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன், கைலாசில் சிவனையும் பார்வதியும் சுற்றி ஞானப்பழத்தை வாங்கிட்டாரு. இந்த முருகர் மயில் மேலே ஏறி உலகத்தெல்லாம் சுற்றி வர பார்க்குறாரு. அப்போ உலகம் பூரா சுற்றி கடவுளை புரிந்து கொள்வதற்கு பிரயத்தனம் ஜாஸ்தி. இருக்கிற இடத்திலே உட்காந்து நம்ம கடவுளை பிடிக்கிறதுக்கு எந்த பிரயத்தனமும் தேவையில்லை. யூ ஷுட் ஹவ் தட் டைப் ஆஃப் அ ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். அப்போ கடவுள் உங்களுக்கு மாற்றிடுவார், ஈஸியாக மாற்றிடுவார். ஓகேவா? தொடர்ந்து மக்களுக்கு தானம் செய்த காரணத்தால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட ரந்திதேவன் என்னும் மன்னன் கடுமையான பட்டினியால் வாடிய போதும் தனது பசி போக்க வந்த கோதுமை கஞ்சியையும் பருகும் நீரையும் கூட அடியவர்களுக்கு தானமாக கொடுத்தான் என்றும், அந்த வறுமை நிலையிலும் இறைவனிடம் எனக்கு அஷ்டமா சித்திகள் வேண்டாம், இந்த உலகில் உயிர்கள் அனுபவிக்கும் துன்பம் அனைத்தையும் நான் அனுபவிக்கும் உள்ளம்தான் வேண்டும் என்று அந்த மன்னன் இறைவனிடம் யாசித்தான் என்றும் ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஒரு மகானுக்கு இணையாக ஆன்மீக உயர்நிலையில் வாழ்ந்த ரந்திதேவன் என்ற இந்த மாமன்னனின் வரலாறு பற்றி தெளிவுபடுத்துமாறு. இந்த மாதிரியான புராணம்னா பழசுன்னு அர்த்தம், புராண கதைகள்னா பழமையான கதைகள்னு அர்த்தம். இதெல்லாம் எதுக்காக உருவாக்கப்படுகின்றன, உண்டாக்கப்படுகின்றன? புராண கதைகள்னு சொன்னாக்கா டு டீச் அஸ் சர்டன் மாரல் வேல்யூஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் தான தர்மத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு. இந்த உலகத்தில் ஏழைங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, பணக்காரங்க கம்மி தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிற போது அவர் சொல்கிறார், இலர் பலர் ஆகிய காரணம். இந்த உலகத்தில் இல்லாதவங்க ரொம்ப பேர். அதுக்கு என்ன காரணம்னா, நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். விரதம் இருக்கிறவங்க, கடவுளை கும்பிடுறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கம்மி, அவங்கெல்லாம் வசதியாக தான் இருக்கிறாங்க. அறத்தாறு இதுவேன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் நடை. ஒருத்தன் காரில் உக்காந்துன்னு போகிறான், முதலாளி ஆட்டம். இன்னொருத்தன் டிரைவர் ஆட்டம் இருக்கான். டிரைவர் ஏன் முதலாளி ஆகலை, முதலாளி ஏன் டிரைவராக இல்லை அப்படின்னு யோசனை பண்ணு. இவன் தான தர்மம் பண்ணியிருக்கான், அவன் பண்ணலன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பதிவுகள் நம்முடைய புராணங்களில் இருக்கின்றன. தர்மத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக. கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருவேன்னு கடவுளை சொல்கிறாங்க. ஆனால் அதே கோடை காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தலை மேலே சும்மாடு வச்சு அதில் விறகெல்லாம் தூக்கினிட்டு அப்படியே லொங்குன்னு போகிறாங்க வெயிலில், இல்லையா? நீ நடக்கிறதுக்கு கஷ்டப்படுற, அவங்க விறகு வேற தூக்கினிட்டு வேத்து கொட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அவர் சொல்லுகிற விடை என்னன்னாக்கா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் தான தர்மம் பண்ணலை, விறகு சுமக்கும் தலைங்கிறார். யாரெல்லாம் விறகு சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான தர்மம் பண்ணலைப்பா, பண்ணியிருந்தால் இப்படிலாம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு அர்த்தம். மாதிரி நம்முடைய
புராணங்கள் வரலாறுகள் எல்லாத்துலேயுமே தான தர்மத்துக்கு ஒரு பலன் இருக்குது. அப்போ ரந்தி தேவனை என்ன பண்ணுறான், தன்னை நாடி வருகிறவர்களுக்கு தான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ஒன்று தமிழ் இலக்கியங்கள் கூட இப்படி இருக்குது. சில பேர் வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு கேட்குறாங்க, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சாணி இல்லை அதை செவத்து மேலே வரட்டி தட்டி வச்சுருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சாணியை ஊற போட்டு அதில் வர்ற அந்த இது இருக்கு இல்லையா, நொய், அந்த தோல், அதை கஞ்சி காட்டி இதை குடிச்சுன்னு போங்க, அவ்வளோ தரித்திரமாக இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னுவாங்க. ஸோ புராணங்களில் பூனை தூங்குகிற அடுப்புகள் நிறைய இருந்திருக்கு. எல்லா காலங்கள்லேயுமே இந்த மாதிரி வறுமை இருந்திருக்கு. அந்த வறுமைக்கு காரணம் யாருன்னாக்கா இவங்க தான், மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் மாணிக்க வாசகர் இது இந்த அப்பர் இருந்தார், ஞான சம்பந்தர் இருந்தார். இவங்க நாகப்பட்டினத்துக்கிட்டு இருக்கிற கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது ஒரே பஞ்சம் அங்கெல்லாம். கடவுள் சொல்கிறாரு, ஜனங்கள்லாம் கஷ்டப்படணும் அப்போ தான் திருந்துவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் நல்லவங்க, எங்களை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. அதனால் நான் வந்து ஒரு காயின் இந்த பக்கம் வைப்பேன், இன்னொரு காயின் அந்த கேட்டில் வைப்பேன். இதை வாங்கி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, கஞ்சி கஞ்சி காய்ச்சி ஊற்றிக்கோங்க, உங்களுக்காக தான் தர்றோன்ட்டு. அப்போது அப்பர் சுவாமிகளுடைய மடத்தில் 11 மணிக்கே சாப்பாடெல்லாம் போட்டுறாங்க. திருஞான சம்பந்தருடைய மடத்தில் 12ஆவது. இவர் கேட்குறாரு, என்னங்க அவங்க 11 மணிக்கு போடுறாங்க, நம்ம 12 மணிக்கு தான் போடுறோன்னு கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, கோச்சிக்காதீங்க ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிக்கு கடவுள் கொடுக்கறது மாற்றறியாத பசும் பொன், உங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் மாற்று கம்மியாகுது அப்படின்னு. இவர் உட்காந்து யோசனை பண்ணுறாரு, நாமளும் தானே சிவத்தொண்டு செய்கிறோம், நமக்கே மாற்று குறைந்ததை கொடுக்குறார் சிவபெருமான் யோசனை பண்ணுற போது இவருக்கு தெரியுது. 80 வயசானாலையும் அப்பர் சுவாமிகள் கோயிலெல்லாம் போய் மண்வெட்டி வச்சு புல் வெட்டுறாரு, உழவார பணி பண்ணுறாரு. நாம் ஒன்றும் இல்லை, முத்து பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு யாரோ தூக்கின்னு போகிற போது ஜெயஞ்சப்பண்ணு தோடுடைய செவின்னு பாட்டின்னு உட்காந்துக்கிறோம். அதனால் இதை விட அதுதான் விசேஷம் சொல்லி கைங்கரியும் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் ஞான சம்பந்தர்னு கூட நம்முடைய சைவ சமய வரலாற்றில் இருக்குது. அதனால் இந்த கோயில்களில் இதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, பெருக்கிறது, முழுகிறது, கோலம் போடுறது, வர்ற பக்தர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொண்டு செய்கிறது, எல்லாரும் செய்யலாம். Question from தாயம்மா, கோலாலம்பூர். தஞ்சை பெரிய கோவிலை சில பேர் பெருவுடையார் கோவில் என்றும் சில பேர் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கின்றனர். இது எதில் சரி? எல்லாம் கரெக்ட் தான். உடையார் அப்படின்னா உடையவர், வி ஆர் ஆல் இஸ் பிலாங்கிங்ஸ் அண்ட் இஸ் த ஓனர், அதான் உடையாருக்கு அர்த்தம். அதான் அவர் தான் ஓனர், நம்மலாம் அவருடைய பிலாங்கிங்ஸ்னு அர்த்தம். அப்போ பெரு உடையார்னா இந்த உலகத்துக்கே படியெழுக்கிறது கடவுள் தானே, அதனால் பெரிய உடைமையாளன், பிக் மல்டி பில்லியனர் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன, பிரகதீஸ்வரர். பிரகதீஸ்வரர், பிருகு அப்படின்னா சுக்கரன். இன்னைக்கு அந்த கோயிலில் இருக்கிற எனர்ஜி என்ன, சுக்கரனுடைய எனர்ஜி. சுக்கரனுடைய எனர்ஜி உள்ள சிவன், அதனால பிருகு ஈஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். கன்னியாகுமரி அன்னை மாயம்மா நவகண்ட யோகத்தில் சிறந்து விளங்கினார் என்று எனது மூத்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். நவகண்ட யோகம் என்றால் உடலை 9 பாகமாக பிரிப்பதை பற்றி குறிப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த நவகண்ட யோகம் பற்றி விளக்கியருளுமா? நம்முடைய உடம்பு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரியில் ஒரு மெஷின் என்ன பண்ணுவீங்க, அந்த பார்ட்ஸ் எல்லாம் கட்டி நல்லா ஆயில் எல்லாம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி திருப்பி அந்த பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிடுவீங்க. அந்த மாதிரி இந்த நவகண்ட யோகம் என்பது நம்ம உடம்பை 9ஆக பிரித்து கொள்ளுகிறது. உடம்பு ஒவ்வொன்றும் ஒரு மூலைக்கு போய் விழுந்துடும், தனித்தனியாக விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை திருப்பியும் அசம்பிள் பண்ணுவாங்க. இதுதான் நவகண்ட யோகம்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன ஆகும்னா அவங்களுடைய ஆயுஸ் கூடிக்கிட்டே போகும். இந்த மாதிரி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நவகண்ட யோகம் பண்ணவங்க, கோடிசாமி வந்து இதுக்கிட்ட கோடிக்கரையில் இருந்தார் இல்லையா, அந்த காலத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இவங்க மாயம்மா பண்ணார், நீங்களே சொன்னீங்க. பல மகான்கள் இதை பண்ணியிருக்காங்க, இந்த நவகண்ட யோகத்தை பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த தேவி தன்னுடைய உடம்பை இத்தனை பகுதியாக பிரித்து போட்டால் எல்லா இடத்துலையும் சக்தி ஸ்தலங்கள் எல்லாம் உருவாச்சின்னு படிக்கிறீங்க. இமாச்சல் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஜுவாலாமுகி, பகலாமுகி, சிந்தப்பூர்ணி, சாமுண்டா, சண்டி, காங்கடா தேவி எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட அம்பாள் தன்னுடைய உடம்பை
பிரித்து போட்ட இடங்கள்ல வந்து அம்பாள் கோயில்கள் தான் பேர். காமாக்கியான்னு சொல்கிறீங்க அஸ்ஸாமில், அந்த இடத்துல அம்பாளுடைய யோனின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த இடுப்பு கீழே இருக்கிற ஜெனிஷியல் ஆர்கன் அதுதான் இருக்குது அப்படின்னு யாருக்கும் தரிசனம் பண்ணாமல் ஒரு கூடை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு சாதனா பார்த்து நிறைய பேர் இதை பண்ணுறது உண்டு. இதுக்கு நவகண்ட யோகம் என்பது உடம்பை 9ஆக பிரிச்சுக்கிறது, அது மூலமாக தங்களை ரீஜெனரேட் பண்ணிக்கிறது, மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கிறது தங்களை. இதில் என்ன நடக்க போகுது? ஆயுசு ஜாஸ்தி, எதுக்கு இருக்கிற ஆயுசே ஜாஸ்தி. இந்த உலகத்தில் என்ன இருக்குது இல்லையா, ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடி ஓடி அலைகின்றோம். அந்த மாதிரி ஆயுசு எப்போ ஓடி ஆடி நிற்கிறோமோ அப்பயே செத்து பண்ணும். சும்மா கிழவனாகி போயிட்டு முக்காலுக்கு ஏகாமன் முன்னரையில் வீழாமன் கட்சி ஏகம்பனையே நின்றுவாங்க. நமக்கு வயசான உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த கிழத்துக்கு எதுக்கு கட்டிலுன்னு சொல்லி நம்மளை வீட்டு வாசலில் முன்னால் கொண்டாந்து படுக்க போட்டுருவாங்க. வெள்ளித்தட்டில் சாப்பிட்டு வந்துருப்பார் தாத்தா, அதை அவங்க எடுத்து வச்சுன்னு இவருக்கு ஒரு ஈயம் பித்தளை ஏதாவது ஒரு பிங்கான் தட்டு கொண்டாந்து கொடுத்து போடுவாங்க. ஒரு வீட்டில் இந்த மாதிரி பண்ணாங்களாம், பெரியவங்கள வெளியே கொண்டாந்து படுக்க வச்சு. அப்போ அந்த மகன் பேரன் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு போயிட்டு தாத்தாக்கு அப்புறம் அந்த தட்டெல்லாம் பத்திரமா என்கிட்ட கொடுக்கணும்னு. அப்போ நம்ம அம்மா கேட்டாங்களா ஏன்டான்ட்டு, நான் உங்களை ஃப்ரெண்டில் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமே. நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை எவ்வளோ தான். எவ்வளவோ வருஷமாக அந்த ஆள் இருந்துட்டான், கட்டில் மெத்தையில் இருந்துட்டு போட்டோமே போகிற வரைக்கும். இவங்களுக்கு என்ன, நாளைக்கு தூக்கின்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டுறாங்க. நல்ல பெட்டெல்லாம் இருந்தால் அதையும் சேர்த்து சுடுகாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் பாய் தலைகாணி எல்லாம் வச்சு கதை பண்ணுவாங்க. நல்ல பொருளாக அவங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி ஈயம் பித்தளை பேரி சம்பளம்லாம் கொடுப்பாங்க. இந்த உலகம் பூரா இப்படி தான் ஓடிக்கினே இருக்குது. ஒரு அம்மா இறந்து போகிறான், அவள் கழுத்தில் இருக்கிற தாலியோடு போட்டுமே இவ்வளோ வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் தாலியோடு தானே இருந்தாவா. இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவை ஞாபகார்த்தமாக பூஜையில் வச்சுக்கிறோன்ட்டு தாலி கோல்டை கட்டிட்டு ஒரு மஞ்சள் கோவம் கொட்டி விட்டுருவானுங்க. இந்த உலகம் பூரா எல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த உலகத்தில் அன்பு பாசமெல்லாம் 1000ல் ஒருத்தருக்கு இருந்தால் பெரிய விஷயம். மற்றவங்க பூரா எல்லாம் காரியவாதிங்க தான். அப்பா அம்மாவெல்லாம் நிஜமாக யாரும் லவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, காரியவாதம் தான் எல்லாம். நமக்கு வேண்டிய மாதிரி அவங்க இருக்கணும், அவ்வளோதான். அவங்க வாயை கட்டி வயதை கட்டி நம்மளை படிக்க வச்சு எல்லாம் பண்ணணும். ஆனால் நமக்கு யாரோ ஒரு பொண்டாட்டி வந்து சேருவா, அவள் வந்து சேர்ந்த உடனே வாங்க இங்கே இருந்தாக்கா உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கேட்பாங்க, தனி கொடுத்தனம் பூடலான்ட்டு இந்த புறம்போக்கு ஓட்டிடுவான். நல்லா யோசனை பண்ணிப்பார். அந்த பொம்பளைக்காவது புத்தி வேணும், அவளும் யாருக்கும் தங்கச்சி தானே, அவங்க அண்ணன் ஏதோ கஷ்டப்பட்டு தானே இவன் தலையில் கட்டியிருக்கான். அப்போ அவளுக்கு அவங்க அண்ணனும் பண்ணணுமா, இவங்க வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு மைத்துனிக்கு இவன் பண்ணக்கூடாதான், ஹஸ்பண்டை தனியாக கூட்டின்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி உலகம் பூரா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓடிக்கின்னு இருக்கும். நான் ஒரு கதை கூட சொல்லியிருக்கேன், டிவியில் வந்த ஸ்கிட்டுன்னு வாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு, அதில் சாக கிடக்கிற ஒரு கேள்வி, மனோரமா தான் அந்த ரோடில் நடிச்சிருப்பான், நல்லாவே நடிச்சிருப்பான். அவள் பையன் அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பான். அவன் டாக்டர் அம்மா கிட்ட போய் சொல்லுவான், நான் வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸில் இருக்கேன், எனக்கு இவ்வளோ நாள்லாம் இருந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியாது, நான் வேணா பணம் கட்டிட்டு போகிறேன், நீங்கள் வந்து நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த அம்மா நாளைக்கு நீ வாப்பான்னுவா டாக்டர் அம்மா. இவன் மறுநாள் போவான். போனால் உங்கள் அம்மா மூஞ்சில் நல்ல ஒரு மலர்ச்சி இருக்கா, சந்தோஷமாக இருக்காளா அப்படின்னு. ஆமாம், எப்படின்னா உங்கள் அம்மா ஆசையாக வளர்க்குற நாயை நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஹாஸ்பிட்டலில் அவர் வார்டில் கொண்டாந்து வச்சுருக்கோம், அந்த நாய் வந்த நேரத்துலேருந்து அவள் சந்தோஷமாக நாய் அவளை பார்க்கவும் வாழாட்டம் எல்லாம் அந்த சந்தோஷத்தில் நல்லா இருக்குது. இதான் நிஜமாக நடக்கிறாரு. அதுக்குள்ளே அவள் மண்டையை போட்டுரும். பார்த்தாக்கா அவள் தலைகாணிக்குள்ளே கவரில் நிறைய துட்டு வச்சுருப்பாள். அப்பா என்னை எடுத்து போகிற செலவுக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இதில் வச்சுருக்கேன், இதை வச்சு எனக்கு தயவு செஞ்சு நீ அடக்கம் பண்ணிவிடுன்னு எழுதி வச்சுருப்பாவ. இதுதான் அந்த கதை. இப்படி தான் நடக்குது உலகத்தில். இவனுக்கு க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் எல்லாம் வேணும், ஆனால் இவனை பெற்று ஒரு 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்றுன்னுவாங்க. 5 மாதம் 3 kg வெயிட்டு வச்சிங்கன்னா இப்படி நடந்துக்கிறான் பாவம் இல்லையா. அதனால் காண்டேகர்னு ஒரு மராட்டிய கவிஞர் எழுதுறார், கண்ணை விளக்காக்கி இரத்தத்தை பாலாக்கி கையை தொட்டிலாகி வளர்ப்பவள் எவ்வளோ அவளை தாயின். குழந்தைய வச்சு ஊன்றா, ரத்தத்தை தான் பாலாக கொடுக்குறா, ராத்திரிலாம் இந்த குழந்தை கயாமையான்னு கத்தின்னு வைக்கணும், தூங்க முடியாது அம்மாவால். இப்போ கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி தருபோல் எவ்வளோ அவளை தாயின்னு. அப்போ அவ்வளோலாம் செய்கிற பெற்றோர்களை இன்றைக்கி எத்தனை பேர் மதிக்கிறாங்க? இவங்களை கேட்டால் எங்களுக்கே வருமானம் கம்மியாகுது, இல்லை வயசான காலத்தில் அவங்களால இப்படி பார்த்துக்கிறதுன்னு வராங்க. இன்றைக்கி நிறைய வீடுகள் இதுதான் ப்ராப்ளம்.
வயசான பெரியவங்களை நீ எங்கேயான ஹோட்டலில் போய் கணக்கு எழுது அப்படின்வாங்க. ரொம்ப கட்டுப்படி ஆகலை, போய் ஹோட்டலில் கணக்கு எழுது அப்படின்வாங்க. பாட்டியே சொல்லுவான், சும்மா தானே உட்காந்து போய் கணக்கு எழுதுவோம் ஹோட்டலில் அப்படின்வான். இப்படி இன்னைக்கு உலகம் பூராவும் வந்து சுயநலத்தினால ஓடுது. எல்லாரும் பேசுகிறாங்க, உலகம் ரொம்ப இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகவே இல்லை. உலகம் பூரா பொய் புரட்டு சுயநலம் தான் இருக்குது. நமக்கு என்ன போச்சு? லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். லவ் ஏன்னா அன்பு இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலமின்மை. தென் வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ், அன்பின்மை. அப்போ அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தரித்தற்று. அன்பில்லாத வாழ்கிற வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனத்தில் பட்டு போகிற மரம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் இன்றைக்கி அன்பெல்லாம் கம்மியாயிடுச்சு. இவன் 3000 ரூபா செலவு பண்ணி கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்து எல்லார்கிட்டையும் ஃபோட்டோவெல்லாம் காட்டுவான். நான் கன்னியாகுமரி போனேன், சன்ரைஸ் பார்த்தேன், சன்செட் பார்த்தேன். இவன் தங்கச்சி வீட்டில் கல்யாணம் ஆகாதுக்கிற அவளே கன்னியாகுமரி தான். கல்யாணம் ஆகாத குமரி கன்னியாகுமரி. இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ண நல்லது தானே, அதில் ஏதோ ஒன்று வாங்கி தொலைக்கலாம். இவன் போய் ஜாலியாக பிக்னிக் பண்ணிட்டு இருக்கணும், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் இல்லாமல் போனதுக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் கூட காரணம். ஜனங்கக்கிட்டே இன்றைக்கி அன்பெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரு காரியவாதம். தான் நல்லா சாப்பிட்டு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு தான் பீடாக போட்டு ஜாலியாக சுற்றணும், இடம் அடிக்கணும்னு நினைக்கிறவன் தான் உலகத்தில் இருக்கானே தவிர, அண்டு தன் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில். இப்போது கடவுள் இந்த உலகம் பூராவும் ஆள்றான்னா எப்படி ஆள்றான்? முன்ன வச்சு தான் ஆள்றான். ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுடைய பிரான்ச் ஆஃபீஸு, நீ தான் அந்த பிரான்ச் மேனேஜரு. கடவுள் என்ன நம்பி ஒரு 5 பேரை விட்டுருக்குறான். இந்த 5 பேருக்காக நீ 4 இட்லி சாப்பிட்றியா, 2 இட்லி சாப்பிடு இல்லையா? அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த 5 பேரை நீ ஒழுங்காக பார்த்துக்கணும். இவ்வளோ தான் வாழ்க்கை என்பது. இதை பண்ணாமல் நம்ம பாட்டிக்கு நம்ம வசதிகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுதான் உலகம். இன்றைக்கி நிறைய ஹஸ்பண்ட்ஸு, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவனே யாராவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, தப்பித்தவரி அவன் பொண்டாட்டி இவனுக்கு பாத்ரூமுக்கு டவல் தூக்கின்னு வர்றா, முதுகு தேய்ச்சி விட்றா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணுறா, நல்லா வகை வகையாக சமைச்சு போடுறா அப்படின்னு அர்த்தம். அவளே சீக்காளியாகி போய் இவன் அவளுக்கு பெட்டில் மலம் மூத்திரம் இருக்குன்னா பீட பிடிச்சோ எப்போ சாவான்னு தெரியலையேனுவான். அதனால் உலகம் பூராவும் இன்றைக்கி சுயநலம் தான் இருக்குது. நிஜமான அன்பெல்லாம் வந்து 100ல் 1 பங்கு இருந்தாவே பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம பேசுனாக்கா இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க. நான் உண்மை தானே பேசுகிறேன், நீயே சொல்லு. உண்மையை தவிர நான் பேசுவேன், கோர்ட்டில் வக்கீல் கிட்ட சொல்கிற மாதிரி நான் பேசுவதெல்லாம் உண்மை தவிர வேறு. எனக்கு நிறைய தெரியும், என்கிட்ட எவ்வளோ ஜனங்க வராங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை தான் எனக்கு கிளாஸ் ரூம் லெசன்ஸு. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலையும் என்ன நடக்குது எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் நானே அறிவாளி ஆகினே இருக்கேன். Question from Kalyana Krishnan Ravishankar. கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் மகாமகம் திருவிழா ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் புனிதமான திருவிழா ஆகும். புராணத்தின்படி பிரளயம் முடிந்த பிறகு கும்பம் உடைந்து அதிலிருந்து சிதறிய அமுதத்திலிருந்து ஆதி கும்பேஸ்வரர் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்த செய்தி பற்றியும் மகாமகம் பற்றியும் விளக்கம். கும்ப கோணம் அப்படின்னா என்ன? அந்த கும்பம் ஒதுங்கிய இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து ஒதுங்கிச்சான் கும்பம், அதனால் கும்பகோணம்ன்றது. அடுத்தது மாமாங்கம் அப்படின்னாங்க. மாமாங்கம்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கான்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு கோயிலாக இருந்தால் கூட 12 வருஷத்துக்கு ஒருக்கா அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. கும்பம் அபிஷேகம், கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கா ஒருக்கா எல்லா கோயிலுக்கும் பண்ணணும். இப்போலாம் நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷம்லாம் பண்ணுறாங்க. கேட்டாக்கா கோயிலை ரிப்பேர் பண்ணிட்டு தான் பண்ணணும், ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்றாங்க. இதனால் பல காரணங்களால் எல்லாமே தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ இந்த உலகத்தில் 12 ராசி இருக்குது இல்லையா, அதில் ஒரு ராசி என்ன? கும்பராசி. அதுக்கடுத்து என்ன? மீனம் இல்லையா, மேஷம், வரிசையாகுது. இந்த 12 ராசிகள் அதுதான் 12ன்ற கணக்கு. கும்பமேளான்னா என்ன? அதே தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துறது. இதை ஆரம்பித்த காலத்தில் அவங்க ஆதிசங்கரர் போன்ற மகனியர்கள் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, இந்தியாவில் எவ்வளோ மூலைக்கு சன்னியாசிகள் பரதேசிகளை மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, காடுகளெல்லாம் இருந்தாங்க.
ஸோ இந்த இந்து மதத்தை வளர்க்கறதுக்காக அவங்கெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கும்பமேளா என்ற பழக்கத்தை அவர் கொண்டு வந்தார். ஸோ அதில் 4 வருஷத்துக்கு ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஆந்திராவில் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, நர்மதா நதிக்கரையில் மீட் பண்ணுவாங்க, இங்கே இது இருக்கு இல்லையா, காசி ஹரித்வார் ரிஷிகேஷ் அங்கே மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4 இடத்துல அந்த மாதிரி பீரியாடிக்கெல்லாம் மீட் பண்ணுவாங்க. அதில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது பெரிய கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும், எல்லா சாமி என்ன சன்னியாசிங்க எல்லோரும் வருவாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பெரிய கும்பமேளா ரொம்ப நல்லா நடத்தி முடிச்சாங்க, பெரிய அளவுக்கு எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு. அதனால் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்துறது, இவ்வளோ பேருக்கும் குடிநீர் கொடுக்கறது, குளிச்ச தண்ணியை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் விளையாட்டு. அவங்களுக்கெல்லாம் அகாமடேஷன் ரெடி பண்ணுறது ரொம்ப பெரிய சாதனை. இதெல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ 12ன்றது ஒரு நம்பர், அதனால தான் 12 மாதம் 12 ராசி இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஸோ கும்பகோணத்துக்கு விசேஷம் என்னென்னா, அது கும்பம் ஒரிஜினலாக வந்து ஒதுங்கிய இடம், அதனால தான் அது கும்பகோணம். நீங்கள் கும்பகோணம் சுற்றி பார்த்தீங்கன்னாக்க நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கும். அதுக்கு 2 காரணம். ஒன்று, எங்கெல்லாம் விவசாயம் நல்லா இருக்கோ, நதி பாசனமெல்லாம் இருக்கோ, அவங்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. அப்போ இந்த தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் கொஞ்சம் வசதியானவங்கெல்லாம் இருக்கிற ஊர், எல்லாம் பண்ணையாருங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் வசதியாக இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி இடங்களில் நிறைய கோயில்கள், அந்த கோயில்கள் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுக்குள்ளே பூஜா புனஸ்காரங்களை செய்கிறது, இதுக்கான வழிமுறைகள் எல்லாம் அங்கே வந்துச்சு. நான் வந்து 1984 கும்பமேளா முதல்ல ஹரித்வாருக்கு போனேன். அப்போது காட்டுக்குள்ளே இந்த சாமியாருங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மண்ணெல்லாம் இது பண்ணி காட்டை ரெடி பண்ணி டென்ட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நான் அங்கே இருந்தேன். அந்த மாதிரி இருக்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அல்வா கிண்டி யாரெல்லாம் இந்த மாதிரி கைங்கரியம் செய்கிறாங்களோ வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாருக்கும் வரிசையில் நிற்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அல்வாலாம் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிற ஒரு இது இருக்குது. ஆதிசங்கர் இருக்கார், அவர் கும்பமேளா போனால் அந்த இடத்துல தான் அவருக்கு தரிசனம் கிடச்சிது. வேதவியாசருடைய தரிசனம் கும்பமேளாவில் தான் ஆதிசங்கருக்கு கிடச்சிது. ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய ஈவெண்ட், எல்லோரும் ஒரே இடத்துல இது பண்ணுவாங்க. அப்போது இந்து மதம் அழிந்து கொண்டிருந்த காலத்தில் இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்காக சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் நாகாஸ். நாகாலாண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க நாகாஸ்ன்னு பேர் அவங்களுக்கு. அவங்க தான் இந்து மதத்தை காப்பாற்றினாங்க, இந்த முஸ்லீம்ஸு இவங்க கிட்டலாம். அதனால் இன்றைக்கும் கும்பமேளா நடக்குதுன்னாக்கா அந்த நாகா சாதுக்கள்னு சொல்லுவாங்க, நாகர்களில் இருக்கிற சாதுக்கள், அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்புறம் மடாதிபதிகள் எல்லாம் போவாங்க. இவங்க எல்லாம் குளித்து முடிச்சப்பறம் தான் மற்றவங்களெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இது ஒரு பாரம்பரியமாக ஜனங்களை ஒன்றிணைப்பதற்காகவும் இந்த சனாதன தர்மத்தை அடுத்த அடிக்கு எப்படி கொண்டு போகிறது என்பதை ஒரு மியூச்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி இதை பண்ணாங்க. அது நல்லா தான் நடந்துன்னு இருந்தது, இப்போ கூட நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வடநாட்டில் கங்கா சாகர்னு கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு காவடி கட்டிக்கிட்டு ஜனங்கள்லாம் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ரோட்டில் போவாங்க. அப்போ பஸ்ஸு கிஸ்ஸு லாரி எல்லாம் ரிஷிகேஷ்லேருந்தும் ஹரித்வார்லேருந்தும் அவங்கவுங்க ஊருக்கு கங்கா ஜலத்தை எடுத்துன்னு போவாங்க. காவாட் உற்சவன் பேர். அவங்க ஊரில் இருக்கிற கோயிலுங்களுக்கு அதை கொண்டு போய் இது பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வர்றாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 25 கிலோமீட்டருக்கும் பெரிய பந்தல் போட்டு இங்கே காவடியெல்லாம் மாற்றுறதுக்காக 2 குச்சி நட்டு அதில் எல்லாம் அந்த ஹூக் மாட்டியிருப்பாங்க காவடிங்க வந்து. இவங்கெல்லாம் உள்ளே போன உடனே வர்ற வழியெல்லாம் இவங்களுக்கு ஜூஸ் என்ன, தோசை என்ன, சப்பாத்தி என்ன, ஃபுல் கட்டலாம், அவ்வளோ சாப்பாடு போட்டுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப வசதியான வீட்டு பணக்கார பொம்பளைங்க பெரியவங்கெல்லாம் வந்து நைட்டு இவங்க தங்குற இடத்துல இவங்களுக்கு காலெலாம் பிடிச்சி விடுவாங்க. கேட்டால் நாங்கள் தான் நடக்கலை, நீங்கள் கடவுளுக்காக நடக்கிறீங்க, உங்கள் காலுக்கு நாங்கள் பாத சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கும் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. வடநாட்டில் அவங்க வந்து சாதுக்களை மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆதரிக்கிறது எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அத்தா அரியே என்றே நான் உன்னை அழைக்க உலகோர் என்னை பித்தா என்றே ஏசுகின்றார், முத்தே மாணிக்கமே நான் உன்னை எஞ்சனம் விடுகேனேன்னு. நான் அப்பா ஹரின்னு சொல்லி உன்னை கூப்பிடுறேன், மற்றவன்லாம் இவன் லூசுடா அப்படின்றாங்க, ஆனால் கடவுளே நான் எப்படி உன்னை விட முடியும் அப்படின்னு. அதே மாதிரி திருப்புல்லாண்டிங்கிற இடத்துல இருக்கிற ராமர்கிட்ட ஆழ்வார் போகிறார். அவர் சொல்கிறார், உலகோர் ஏசிடினும் பேசிடினும் திரு புல்லாணி பெருமாளே நான் உன்னடியில் கிடந்தேனேங்கிறார்.
உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பைத்தியம் லூசுன்னு சொல்லட்டும், ஆனால் நான் உன் காலடியில் தான் உக்காந்துன்னு இருப்பேன். உலகோர் ஏசிடினும் பேசிடினும் உன்னடியில் கிடந்தேனே. ஏன் அப்படின்னா, தென்னிலங்கை செற்றான்பால் சென்ற சரம் வருமளவும், அதாவது ராவணனுடைய பரந்த மார்பு பிளந்து படிக்கும்படிக்கு நீ அம்பு விட்டியே, அந்த ராமருடைய மார்பு இல்லையா, அதுக்கு என் மனசு போயிடுச்சு. ஸோ ஐ ஆம் நோ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ. அதனால் அந்த அந்த மனசு நான் உங்கள்கிட்ட வந்துக்குது இல்லையா, அது எனக்கு திருப்பி கொடு, அது வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துப்பேன், ஊரில் இருக்கிறவங்களாம் சின்ன கூட பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். இது நம்ம கன்செப்ட். உலகோர் ஏசிடினும் பேசிடும் உன்னடியில் கிடந்தேனுங்கிறதும், ராமா சென்ற சரம் வருமளவும் நான் உன்னடியில் கிடந்தேனுங்கிறதெல்லாம் நம்ம ஆன்மீகம். இதே வெள்ளைக்காரங்க எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அதில் ஜூலியஸ் சீசர் அவனை எல்லாரும் சேர்ந்து ஒரு சிலைக்கிட்ட கொல்றாங்க. இவன் அந்த சிலையில் இருக்கிறவனை கொலை பண்ணான் ஜூலியஸ் சீசர். ஆனால் கரெக்டாக அதே இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. அப்போது எல்லாருமே எதிராகிடுறாங்க ஜூலியஸ் சீசருக்கு எதிராக. ஏன்னா அதில் எல்லோரும் நம்புகிற புரூட்டஸ் இருக்கான் இல்லையா, அந்த புரூட்டஸ் கூட எல்லாரும் சேர்ந்து எப்படி அபிமன்யுவை எல்லாரும் சேர்ந்து குத்துனாங்களோ அப்படி ஜூலியஸ் சீசரை குத்துனாங்க. அப்போ அவனுடைய ஜூலியஸ் சீசருடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ஆண்டனி, அவன் வரான். இவங்களெல்லாம் பார்க்குறான். பார்த்து எல்லாருமே எதிரிகளாக இருக்காங்க. இந்த க்ரௌடில் நாம் ஏதாவது பேச போய் நம்மளையும் ஒரு வழி பண்ணுவாங்களேன்ற பயம் அவனுக்கு. அதனால் அவன் பல்ஸ் பார்க்குறான் இப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமென், லென்மி வரிய ரோமானியர்களே, நண்பர்களே, உங்கள் காதுகளே எனக்கு கடன் கொடுங்கள், அப்படி வரிசையாக பில்டப் பண்ணின்னு வருவான். சொல்லிட்டு மை ஹார்ட் இஸ் தேர் இன் த காஃபின் வித் சீசர், ஐ ஹவ் டு பாஸ் அன்டில் இட் கம் பேக் டு மீ அப்படின்னு பார்ப்பான். என்னுடைய சவப்பட்டியில் இருக்கிற ஜூலியஸ் சீசர்கிட்ட என் மனசு போயிடுச்சு, அது என்கிட்ட திரும்பி வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இப்படியே பில்டப் பண்ணுவான் ஒவ்வொருத்தரையும் அந்த க்ரௌடு. அதனால் உலக வரலாற்றில் ஷேக்ஸ்பியர் எழுதுனதில் இந்த ஸ்பீச் இருக்குது இல்லையா, ஆண்டனி ஸ்பீச்சு அவ்வளோ ஃபேமஸ். ஏன்னா சைக்காலஜி சும்மா 20 வரி அதுலேயே இவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. வரிசையாக சொல்லுவான் இந்த மாதிரி, when that the poor have cried, Caesar hath wept. எப்போல்லாம் ஏழைங்க அழுதாங்களோ அப்போல்லாம் சீசர் அழுதானே அவங்களுக்காக அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் யூ ஆல் டிட் see that அந்த லூப்பர் காலில் என்ன நடந்தது, நீங்கள்லாம் சேர்ந்து 3 தடவை அவன் தலையில் மணிமுடியை வச்சிங்க, எனக்கு வேணான்னு அவன் மறுத்தானா இல்லையா, இப்படி பாயிண்ட்டாக சொல்லுவான், ஒரு வக்கீல் மாரி சொல்லுவான். ஸோ நிறைய இருக்குது, யாரும் எதையும் படிக்கிறத நாங்கள்லாம் எப்படியோ தப்பிச்சு அந்த காலத்தில் கொஞ்சம் படிச்சிட்டோம். ஓகேவா, பாடலாமா? நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம், நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம், உன் மூலம் என் மூலம் அனைத்தும் அறிந்த அந்த திருமூலத்தின் நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம். அனுதினமும் நீவரிடம் வந்து குறைகளை தானே கேட்கிறாய், மறுகணமே அது மறைந்திட கண்டு மனதில் மகிழ்ச்சி கொள்கிறாய். ஆயினும் மனமாயையில் அவர் அப்படி இப்படி என்கிறாய், ஆறாமுதன் அவர் நிலையை உணர்வால் அளந்திட பார்க்கிறாய். தாகம் கொண்ட நமக்கு தாமரை தடாகம் இருக்கு, குடித்தாலும் இல்லை குளித்தாலும் நன்றி சொல்லி கரை சேருவதை விட்டு விட்டு நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம். உன் மூலம் என் மூலம் அனைத்தும் அறிந்த அந்த திருமூலத்தின் நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம், நான் பார்ப்பது அறிவீனம். நாதவிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ಸ್ವರೂಪಾ நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालकरे आदि शंकर अवतारा अनाथ रक्षकरे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை